கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 85ஆம் சங்கீதத்தை நாம் அடிக்கடி தியானித்திருக்கிறோம். இதில் தேவன் அநேக விஷயங்களில் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இந்த சங்கீதம் தேவ ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்புகிற ஒரு சங்கீதம். அது திருப்பப்பட தேவ ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிற ஒரு சங்கீதம். நான் இதை முழுமையாக நாம் தியானிக்க முடியாது. இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னன்னா, அதற்கேற்ற ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் வாசிக்கலாம். 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, அவருடைய அடிச்சுவடுகள். அடிச்சுவடுகள்லாம் என்னது? ஃபுட் பிரிண்ட்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அடிச்சுவடுகள்லாம் என்னது? ஒருத்தர் நடந்து போகிறாங்க, நடந்து போகும்போது என்ன பண்ணும்? மண்ணில் நடந்து போனால் தெரியும், அந்த பாதத்தில் ஒரு அடையாளம் ஏற்படும். அந்த பாதத்தின் அதுதான் அதனுடைய சுவடு. அவங்க அந்த மண் வழியாக நடந்து போயிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ காட்டுல எல்லாம் போகிறவங்க மணல் வழியாக நடந்து போகும்போது அந்த இடத்துல சிறுத்தை வந்திருக்கா, புலி வந்திருக்கா, யானை வந்திருக்கான்னு அந்த அடிச்சுவடுகளை பார்த்து கண்டுபிடிச்சிடுவாங்க. இந்த பக்கமாக அது போயிருக்கு, அப்போ இப்படி போகக்கூடாது, நமக்கு ஆபத்து என்று சொல்லி கண்டுபிடித்து வேறு வழியை தெரிந்தவர்கள் கடந்து போவார்கள். ஏன்னா கிராமத்தில் ஊரில் இருக்கவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு வேற என்ன தெரியும்? அப்படி தானே தப்பிக்க முடியும், சிங்கம் புலி சிறுத்தை. அப்படி போல தெய்வ பிள்ளைகள் என்ன செய்யணுமா? அவருடைய அடிச்சுவடுகளின் வழி, அவருடைய அடிச்சுவடுகளின் வழியில போய் நடக்கணும். அது கொஞ்சம் கஷ்டமான காரியம். கஷ்டம் தானே, அடிச்சுவடுகளை கண்டுபிடிக்கிறது சில வேளை கஷ்டமா இருக்கும். அவர் கூடையே நடந்தாதான் தெரியும் அவரோட அடிச்சுவடுகள் எப்படி இருக்கும். நம்ம எங்கேயோ அவர் எங்கேயோ இருந்தா ஜெபம் பண்ணும் போது மாத்திரம் அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சீஷர்கள் பண்ணுறாங்கல்ல, ஜெபம் பண்ணும் போது மாத்திரம் அவரை எழுப்புறது, இல்லைன்னா தலையணை கொடுத்து படகுல ஒரு ஓரமாக இருங்க ஆண்டவரை சொல்லி அவரை விட்டுருது. அப்படி இருந்தால் நாங்கள் அடிச்சுவடுகள் தெரியாது. அவரோட அடிச்சுவடுகள் எங்கே கூட தெரியுமா? நடந்து போகிற பாதை ஒருவேளை தண்ணீராக இருந்தால் கூட தண்ணியில் கூட தெரியுமா? வானமாக இருந்தால் வானத்தில் கூட தெரியும். மணலில் மாத்திரம் தெரியறது இல்லை. அவரோட அடிச்சுவடுகளை எப்படி புரிந்து கொள்ள முடியும்னா, அவருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த வசனத்தை தியானிக்கும் போது இதில் அநேக காரியங்கள் உண்டு. ஆக்சுவலாக பைபிள் ஸ்டடியில் அல்லது பைபிள் காலேஜில் இது குறித்து தியானிக்கும் போது வித்தியாசமாக தியானிப்பாங்க. அதனுடைய எபிரேய பதம் என்ன, அதை யாருக்கு எழுதப்பட்டது, ஏன் எழுதுனாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு பார்த்தா இது யாருக்கு எழுதப்பட்டது? யோவான் ஸ்நானகனுக்கு எழுதப்பட்டது. ஒரு சத்தம் கேட்கும், அவர் வரப்போறாருன்னு சொல்ற ஒரு சத்தம், வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவருடைய சத்தம் கேட்கும். அவர் என்ன செய்வார்? நம்ம அவருடைய பாதைகளில் கொண்டு போய் நடத்துவார் என்று யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் வசனம் என்று சொல்லி சிலர் சொல்லுவார்கள். ஏன்னா அதோடைய அந்த காரியம்தான், அந்த வார்த்தை தான் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருக்கு கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படி வனாந்திரத்தில் கூப்பிடுறவருடைய சத்தம் என்று சொல்லி யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்டதாக சொல்லுவார்கள். இது அநேக காரியங்கள் இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சொன்னாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டது? வித்தியாசமானது. என்னுடைய கணவர் ஒரு கனவு கண்டுக்க நிறைய தடவை சொல்லுவாங்க. எப்பயுமே அதை சொல்லி எனக்கு கர்த்தர் அப்படிதான் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார். நான் 7வது படிக்கும் போதே இயேசு என்ன இதில் தெரிஞ்சிருந்தாலும், எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் இயேசு அறிஞ்சிருந்தாலும், நான் மாத்திரம் தேவனை அறியாமல் என்ன செய்து விக்கிரக ஆராதனை செய்து வருகிற காலங்களில் 7வது படிக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்களாம், ஒரு சொப்பனத்தில் கர்த்தர் காண்பித்தாராம். பெரிய மலைக்கு மேலே ஏறி போகும்போது இயேசு என்னை பின்பற்றிவான்னு சொல்லிட்டார், என் சுவடுகளை பின்பற்றிவான். இவங்க பின்னாடியே ஓடுறாங்களாம். பார்த்தா இயேசு ரொம்ப ஸ்லோவாக போகிறாரு. எப்படி போகிறாரு? மெதுவாக நிதானமாக. இவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சான், நான் இவர் இவ்வளோ ஸ்லோவாக போகிறாருன்னு இவங்க குடுன்னு அவருக்கு முன்னாடி இவங்க ஓட்டாங்க. ஓடி போய் பார்த்தா அந்த சைடு ஃபுல்லாக ஸ்டீப்பு, அந்த சைடு முழுவதும் என்ன இருக்குது? வெறும் ஒன்றும் கிடையாது, வெறும் செங்குத்தாக இருக்குது மலை. விழுந்தா கீழே விழ வேண்டியதுதான். அப்படி தான். அப்போ தான் திரும்பி பார்க்குறாங்க. இயேசு திரும்ப மெதுவாக ஒரு புன்முறுவலோடு ஏறி வந்தாராம். வந்து திரும்ப கையை பிடிச்சி அவர் வானத்தில் கால் வைக்கும்போது, நான் வைக்கிற இடத்துல உன் காலை வை,
என்று சொல்லும்போது அந்த சத்தத்தை கேட்டு அவர் நடக்கிற அந்த கால்களை அந்த இடத்துல வைக்க வைக்க இயேசு என்ன செய்தாராம், ஒரு ஒரு அழகான ஒரு அரண்மனை மாதிரி ஒரு வெளிச்சமான பிரகாசமான ஒரு இடத்துக்கு கூட்டு போய் அங்கே ஒரு திருமணம் செய்து வைத்தாராம். கனவுல 7வது படிக்கும் போது வந்த கனவு. அப்போ அந்த காரியங்களை இவங்க சொல்லியிருக்காங்க. அது ஏன் சொன்னாருன்னா அவங்களுக்கு 7வது படிக்கும் போது தெரியல. ஏன்னா இந்துவா இருக்காங்க, இயேசு ஏற்றுக்கொள்ளல. ஏன் அதை கர்த்தர் காமிச்சாருன்னு தெரியாது. ஆனால் வளர்ந்து ஒரு நாள் இயேசு அவர்களோடு பேசி ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று கொண்டதுக்கு பிற்பாடு அப்பயும் அவங்க இஷ்டமாக அங்கேயும் இங்கேயும் ஓடி இயேசுக்கு முன்னாடி ஓடி பெண் பார்க்க போன போது எத்தனையோ பெண்களை பார்த்துட்டு கடைசியில் கர்த்தர் சொல்கிறார் இதுதான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எங்களுக்கு திருமணமான பிற்பாடு அவருடைய பாதைகள் எங்கள் 2 பேரையும் சேர்த்து கர்த்தர் நடத்திக்கோ. அன்னைக்கு கொடுத்த தரிசனம் 7வது படிக்கும் போது கொடுத்த தரிசனத்தை எத்தனையோ வருடங்கள் கருத்து தேவன் நிறைவேற்றினார். இப்போ சொல்லப்படுகிற தரிசனங்கள் சத்தியம். அவருடைய வழிகளில் அவருடைய அடிச்சுவடுகளில் நாம் நடக்கும்போது ஒரு வேளை பாடு இருக்கும். பாடே இல்லைன்னு எங்கள் அங்கே திருமணம் பண்ணோட ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்லாம் இல்லை. எங்களுக்கும் பாடுகள் இருந்தது, இருக்கிறது, இருக்கும். பாடுகள் எப்படிப்பட்டது? நம்ம கூடவே பிறந்தது. வேதத்தில் வாசிக்கிற யோபு சொல்லுகிறார், சரீரம் இருக்கு மட்டும் என்ன இருக்குமா? நோ இருக்குமா? தலைவலி இருக்கும், இருந்துக்கிட்டு தான். தலைவலி அப்படியே போயிடாது, ஆனால் அது நம்மை மேற்கொள்ளாது. திடீர்னு நெஞ்சு வலி இருக்க தான் செய்யும், ஒன்றும் பண்ணாது. எல்லாம் இருக்கும், ஆனால் அப்படி அப்படியே இருக்கும். நம்ம எதுவும் என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. அவருடைய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே அவர்களை நடத்தவும் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் வேதத்துல பார்க்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படி வழி நடத்தினாராம்? எல்லா தண்ணியும் வற்றி போக பண்ணி ஆழ்ந்த பள்ளங்கள் வழியாக எல்லா 2 பக்கமும் ஐஸ் மலை, தண்ணி எப்படி ஆயிடுச்சு? ஐஸ் ஆயிடுச்சு. உறைந்த தண்ணீராய் நிற்கிறது. அந்த ஐஸ் மலைக்கு நடுவில், ஐஸ் தண்ணிக்கு நடுவில் இஸ்ரவேல் ஜனங்களை கரம் பிடித்து என்ன செய்தார்? நடத்தி கொண்டே போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு தெரியல எங்கே போகிறோன்னு, தெரியல என்ன பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு பக்கம் பார்வோன் சேனை துரத்திக்கு அங்கேயும் அந்த தண்ணிக்குள்ளேயும் வருது. தண்ணி பிளந்து செங்கடல் 2ஆக பிளந்த உடனே அதுக்கு நடுவுலையும் ஓடியாருது. ஒரு ரதங்கள் வருகிறது, பார்வோனுடைய ரதங்கள், குதிரைகள் எல்லாம் வருது. இன்னைக்கு கூட கண்டுபிடிக்கிறாங்க, செங்கடலுக்கு கீழே இருக்கிறத எடுத்து இப்போ பார்வோனுடைய ராஜாவுடைய இது கிடச்சிருச்சுன்னா அதை எடுக்கிறாங்க அகழ்வாராய்ச்சிக்காரர்கள். எல்லாம் ஓடுது. எப்படி இருக்கும் ஜனங்களுக்கு? உயிர் தப்பிச்சா போதும்னு ஓடுறாங்க. 2 பக்கம் என்ன இருக்குன்னு தெரில, யார் முன்னாடி நடக்கிறாங்கன்னு தெரில, யாரோட பாதையில் நடக்கிறோன்னு தெரில. ஆனாலும் தேவன் அவர்களை நடத்தி கொண்டு போனார். அப்படிதான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நாம கூட எங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தோம், தேவனை அறியாது இருந்தோம். சஷ்டி கவசமும் சண்முக கவசமும் பாடிக்கொண்டு வந்தோம். எல்லா விக்கிரக ஆராதனையும் சந்தோஷமாய் செய்து வந்தோம். இதனால நமக்கு விடுதலை கிடைக்கும் வழி தெரியாமல் ஏதோ ஒரு வழியிலே ஓடிக்கொண்டிருந்தோம். இதுதான் வழி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு தேவன் என்ன செய்தார்? கரம் பிடிச்சிட்டார். நீ எங்கே ஓடினாலும் விட மாட்டேன், நீ என்னதான் கிறிஸ்தவத்துக்கு எதிரியா இருந்தாலும் உன்னை விட மாட்டேன். என்னை கர்த்தர் அப்படிதான் தெரிந்து கொண்டார். இயேசு வேண்டான்னு சொன்ன என்னை கர்த்தர் என்ன செய்தார்? தேடி வந்தார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த சாட்சியெல்லாம் தெரியும், அதெல்லாம் சொல்ல போகிறது இல்லை. கர்த்தர் என்ன செய்தார்? குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதையில் அவர்களை கொண்டு போகிற கர்த்தர். அவங்களுக்கே தெரியாது எங்க போறோன்னு தெரியல. ஆனால் என்ன செய்தார் தேவன்? இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பு என்கிற அந்த செங்கடல் என்கிற ஞானஸ்நானத்தின் வழியாய் வழி நடத்தி அவர்களை ரட்சிப்பினால் அலங்கரித்தது போல இன்றைக்கும் அவரோட அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களுக்கு அவங்களுக்கே தெரியாம அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நமக்கே தெரியாது, நம்ம பார்க்கறதெல்லாம் கொஞ்சம் தான். நம்ம கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். இன்னைக்கு தேவையை சந்திச்சார், நன்றி ஆண்டவரே, அதுதான் நமக்கு தெரியும். இன்னைக்கு பலவீனமா இருந்தது, இந்த பலவீனம் மாறி போயிடுச்சு. என்னோட வேலையை செய்ய வைத்தார், வேலைக்கு போக வைத்தார், சபைக்கு வர வைத்தார், இதுதான் நமக்கு தெரியும். போராட்டம் வந்தது,
இந்த போராட்டம் என்ன மேற்கொள்ளாதபடி தேவன் அதுதான் நமக்கு தெரியும். அதுக்கு மேலே ஒன்று நடந்திருக்கும், அது நமக்கு தெரியாது. அது மறைவானது. நாம் போகிற பாதையில் எங்கெங்கெல்லாம் ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும் தெரியாது. என்றைக்கோ மறித்து இருக்கும். ஒருவேளை நமக்கு வந்த வியாதியில் என்றைக்கோ போயிருப்போம் ஆண்டவர்கிட்ட. இன்னைக்கும் உயிரோட வச்சிருக்காருன்னா அதுக்கு காரணம் என்ன? அவருடைய அடிச்சுவடுகள். அந்த அடிச்சுவடுகள் நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அதனால தான் நம்ம குருடராக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு வழி தெரியலப்பா, என்ன செய்யும்? உங்களுடைய பாத சுவடுகள் வழியாய் வழி நடத்தும். நீர் எங்க கால் வைக்கிறீரோ அங்க கால் வைக்க எனக்கு ஞானம் தார், உம்மோடு நடக்கிற கிருபை தார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், தேவனோடு நடந்தான் என்று வேதம் சொல்கிறது. 300 வருஷம் பூமியில் இருந்தார். அவருக்கு பேரன் பேத்தி பிள்ளைங்க எல்லாம் இருந்தது. அவருக்கு வேலை இருந்தது. அவருடைய காரியங்களை அவர் கவனிக்க வேண்டியிருந்தது. இத்தனை பேருக்கும் சமைச்சு சாப்பாடு போடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த வேலையும் செய்ய வேண்டியிருந்தது. அவங்களோட தேவைகளுக்கு எல்லாம் இவர் தான் பார்க்கணும். இத்தனை பேர், ஒருத்தர் 2 பேருக்கு இப்போ என்ன ஆகுது, விற்கிற விலைவாசியில் 2 பேருக்கு ஒரு நாளைக்கு சமையல் பண்ணுறதுக்கே பத்தலை. ஏனோக்கு எப்படி இருந்திருப்பாரு? எல்லா சூழல்கள் வழியாய் கடந்து போகிறார். குறைவுகள் வழியாய் கடந்து போனவர், போராட்டங்கள் வழியாய் கடந்து போனவர், பிரச்சனைகள் வழியாய் கடந்து போனவர். குடும்பத்தில் ஒருத்தவங்களாம் சும்மாவா இருப்பாங்க? இல்லை, எல்லா பிரச்சனையும் இருந்திருக்கும். எப்படி வளர்க்க, இன்னைக்கு பிள்ளைங்களை எப்படி வளர்க்கனே தெரியல. இன்னும் கொஞ்சம் முன்னாடி பிறந்த பிள்ளைங்களாவது பரவாயில்ல, இப்போ பிறந்த பிள்ளைங்க நம்மளை கேள்வி கேட்குறாங்க. கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்க பாப்பா அவங்ககிட்ட சொன்னா, நீ சாப்பிட்டாதாம்மா நல்லா வளருவ அப்படின்னா, நீயே சாப்பிட்டு நீ நல்லா வளரு. எனக்கெல்லாம் சாப்பாடு விட்ட காரணம் என்ன? பிள்ளைங்க அப்படிதான் இருக்காங்க. இன்னைக்கு நமக்கு பதில் நமக்கு சொல்லி தராங்க. நீயே பண்ண எல்லாம், நான் இப்படித்தான் செய்வேன். என்னது? நீ சொல்றத நான் செய்ய மாட்டேன். நிறைய பிள்ளைங்க அப்படிதான் பேசுறாங்க. ஏதோ 1-2 பிள்ளை பேசிட்டா பரவாயில்ல, எல்லாம் இப்போ பிறந்த அத்தனையும் 2023-20 பிறந்த எல்லாம் அப்படிதான் பேசுது. நான் செய்ய மாட்டேன்னா செய்ய மாட்டேன், படிக்க மாட்டேன்னா படிக்க மாட்டேன். நம்ம இதில் ஒரு குட்டி பையன் வரும், நான் படிக்க மாட்டேன், நான் எழுத மாட்டேன். கதடு பரிசுத்த நான் சொன்னேன், நீ எழுதலைன்னா உனக்கு வேலை கிடைக்காது. வேலை கிடைக்கலன்னா நான் உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஒழுங்கா எழுதுடா சொன்னோன்னு உட்காந்து எழுதுறான் கடகடன்னு. அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியுது, இன்னும் எக்ஸ்ட்ரா எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா உடனே எழுத தெரியுது. கதட்டு பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த பிள்ளைங்களை எப்படி வளர்க்கறது தெரியல நமக்கு. அவங்க கிட்ட எதையாவது பேசினா பிரச்சனை, அடிப்பேன் உதப்பேன், நீ அடிச்சாலும் செய்ய மாட்டேன்னு உட்காந்துருக்கோம். அதே அதுங்களுக்கு தகுந்த மாதிரி பேசினா மாறி. அப்போ இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் சில வேளை பேச கூட கற்றுக்கணும். ஏனோக்கு எப்படியெல்லாம் பாடுபட்டாருன்னு தெரியாது. 300 வருஷம் பூமியிலிருந்து பிள்ளைங்களோட போராடினாரு, பேர பிள்ளைங்களோட போராடினாரு, எல்லாம் இருந்தது. அவருக்கு தொழில் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனாலும் என்ன பண்ணாரா? தேவனோடு நடந்தார். அப்ப நான் எப்படி இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? தேவ சத்தம் கேட்க முடியும், தேவனோடு நான் நடக்க முடியும். நம்ம காரணம் சாக்கு போக்கெல்லாம் சொல்ல முடியாது. இல்லை சிஸ்டர், எங்களுக்கு அப்படியே டைமே இல்லை, நம்ம பிள்ளைய பார்க்கவே எப்படி ஆகிடுது, அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும், வேலைக்கு போகணும், படிக்கணும், அப்புறம் திரும்ப டியூஷனுக்கு அனுப்பணும், அப்புறம் அவங்கள ரெடி பண்ணி இதை பண்ணணும், அதை பண்ண இவ்வளோ வேலை. நைட்டு 12 மணிக்கு தான் தூங்குறோம். அதனால் நாங்கள் எப்படி தேவனோட நடக்கிறது? ஏதோ ஜெபம் பண்ணுறோமா, அதோட விட்டுருங்க. ஏதோ ஜெபம் பண்ணுறோம், காலையில் ஜெபம் பண்ணிட்டு தான் தூங்குறோம். அது நம்ம என்ன செய்யாது? பரிபூரணமாக்கப்பட்ட குடும்பமாய் மாற்ற. தேவனோடு சஞ்சரித்தார், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த அடிச்சுவடுகள்ல நடக்கணும்னா நான் முதல்ல தேவனோடு நடக்கணும். கதட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, வேதத்துல நாம் வாசிக்கிறோம், அநேக காரியங்களை வாசிக்கும் போது தேவ சத்தம் கேட்கணும். தேவனோடு நடக்கிறவங்களுக்கு என்ன கேட்கும்? தூரத்துல இருந்து கூப்பிட்டா தெரியாது, பக்கத்திலே இருந்து ஏதாவது சொன்னா என்ன பண்ணும்? ரகசியமா சொன்னா கூட கேட்கும். பக்கத்திலே இருக்கிறாங்க, காதுல வந்து சொல்றாங்க, கண்டிப்பா ரகசியம் கூட தெரியும்.
இப்போ நம்ம தேவன் பக்கத்திலே இருந்தால் என்ன பண்ணுவார்? அவர் பேசுகிற சத்தத்தை கேட்கும். ஏனுக்கு அது ஒரு பாக்கியம். அதனால தான் என்ன பண்ணாரா, அவர் நியாய தீர்ப்பை குறித்து, நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணுகிற ஊழியனாக இருந்தார். ஏதோ தேவனோட சஞ்சரித்தேன், அவர் பாதையில் நடந்த மாத்திரம் இல்லை, அநேகருக்கு ரட்சிப்பின் வழியை போதித்தார் என்று யூதாவின் நிரூபத்தில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கம் பண்ணாராம், பெரிய பிரசங்கம் வரும். அதெல்லாம் பார்த்தா ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையாக நீ ஏனோக்கு வாசி அவரை குறித்து எழுதுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நியாய தீர்ப்புக்கு நியமிக்கப்பட்ட தூதர்களை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணினார். தேவனுடைய வல்லமையை குறித்து பிரசங்கம் பண்ணினார். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார். வாய் திறந்த கிருபை உள்ள வார்த்தைகள். அடிச்சு அந்த பிள்ளைகளை அவங்க வழியில போய் தான் திருத்தணும், வேற வழி கிடையாது. அதே போல குடும்பத்துல எதுவா இருந்தாலும் சரி. ஆனா சில நேரம் என்ன பண்ணுவார் ஆண்டவர், அவர் சத்தம் கேட்கிற ஆட்கள் வேற யார் சத்தத்தையாவது கேட்டு கீழ்ப்படிஞ்சா மாட்டிக்குவாங்க. அப்படியும் நடக்கும். வேதத்துல பார்க்கிறோம். ஆபிரகாம் தேவனோடு பேசினார், தேவனோடு நடந்தார், எல்லாம் பண்ணாரு. பிள்ளை இல்லை. இந்த அம்மா சொல்றாங்க, சாராய் நீ ஆகாரை திருமணம் பண்ண. போய் தேவன்கிட்ட கேட்கவே இல்லை. யாரை கேட்கல? தேவனை கேட்கல. அவரு உடனே ஓகே ஆகார திருமணம். இப்போ பிரச்சனை வந்தது. இப்போ போய் தேவன்கிட்ட சொல்றாரு. அவர் சொல்ல, உன் மனைவி சொல்றபடி செஞ்சுட்டார். நான் சொல்றபடியா நீ செஞ்சு மாட்டிக்கிட்ட? இல்லை, மனைவி சொல்றபடி தானே கேட்ட, அவங்க சொல்றதே திரும்ப ஓகே. அதே ஈசாக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். ரெபேக்காளுடைய வாழ்க்கை வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. ஈசாக்கு ரெபேக்காள் எத்தனையோ பகைவர்கள் வந்தாலும் மன்னிக்கிற சுபாவத்தோடு ஈசாக்கு சஞ்சரித்தது மாத்திரமல்ல, அவரோட வாழ்க்கையில பார்க்கிறோம், என்னதான் மனைவி சொன்னாலும் அவரும் ஜெபம் பண்ணி தான் நடத்தினார். ஒரே ஒரு விஷயத்துல தவறு, 2 பிள்ளைல எந்த பிள்ளைய தெரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி ரெபேக்காள் தெளிவா இருந்தாங்க, தேவ சத்தம் என்ன. அப்ப இன்றைக்கு அவருடைய அடிச்சுவடுகளில் எல்லாம் நடக்க வேண்டும் என்றால் தேவ சத்தத்தை கேட்க வேண்டும். முதல்ல அவர் வழியில நடக்கிறதுக்கு அவர் கையை பிடிச்சு நடக்கணும். அடுத்தது அவருடைய சத்தத்தை கேட்கணும். அப்புறம்தான் அவர் சித்தம் என்னன்னு நமக்கு தெரியும். எல்லாம் சொல்லலாம், இப்ப டைம் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் என்ன செய்கிறாராம், அவர்களை ரட்சிப்பின் வழியிலே, மீட்பின் வழியிலே நடத்துகிறது மாத்திரமல்ல, அந்த பரலோக பாதையிலே, உன்னதத்தை நோக்கி நடக்கிற பாதையில நடத்துவார். அவர்களுக்கு என்ன செய்யாது, என்னதான் பிரச்சனை வந்தாலும் அது அவர்களை மேற்கொள்ளாது. அவர்கள் ஓடினா கூட அந்த பாதையில இளைப்படைய மாட்டார்கள். நடந்தா கூட சோர்ந்து போக மாட்டாங்க. சரீரத்துல பலவீனம், போராட்டம், ஹார்ட் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு. அவங்க ஓடினா கூட சோர்ந்து போக மாட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நடந்தாலும் இளைப்படையார், ஓடினாலும் சோர்வடையாமல் வாலிபர்களைப் போல திரும்ப வாழ வயதுள்ளவர்களாய் கர்த்தர் மாற்ற வல்லவர். உன்னையோட நான் செய்ய வேண்டியதுலாம், ஆண்டவர் என்னை நடக்க வேண்டிய வழியில நடத்தும். அந்த அடிச்சுவடுகளை தெரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். வானத்துல நீர் நடந்தாலும், பேதுரு கேட்கிறார், நீரே ஆனால் நானும் இறங்கி வரவா? பாப்பா இறங்கி வா. கடல்ல நடக்கிறார். பழைய ஏற்பாட்டு ஊழியம் கடலுக்கு கீழே நடந்தாங்க. புதிய ஏற்பாட்டு ஊழியம் என்னது? கடலுக்கு மேல நடக்கிற ஊழியம். கடல் மேல நடக்க வச்சார். பேதுரு சொல்லுகிறார், நீரே நம்ம இறங்கி வா. அவர் ஒழுங்கா நடந்தாருன்னா, அவருக்கு அடிச்சுவடுகளை பின்பற்றி போயிருந்தாருன்னா போயிருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன செய்வோம், இன்னைக்கு நாம கடல் மேல நடக்க அழைக்கப்பட்டவர்கள். நம்ம பிரச்சனைக்கு உள்ள இருக்கிறவர்கள் அல்ல, பிரச்சனைக்கு மேலே அதை என்ன செய்கிறவர்கள், அழுத்தி அது ஒன்றுமில்லாமல் நம் கால்களின் கீழே சாம்பலாய் மாற்ற நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப இன்றைக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, நாம் கடல் மேல் நடப்போம். அந்த இடத்துல கர்த்தரோட பாதை தெரியும். வானத்துல நடந்தாலும் கர்த்தர் நடக்கிற அவருடைய அடிச்சுவடுகள் நமக்கு புரியும். அதனால இந்த நாள்ல ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் சொன்ன இந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.